ஊர்கா விட்டு வெளியே செல்கிறேன். வாசம் தாண்டா. சாக்கரை கிட்ட நின்று பேசினா மரியாதை இல்லதான். நான் வர்றேன். வாணி, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா உனக்கு விளக்கம் தெரியணும்ல? விளக்கத்தை உங்க வீட்லயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மை ஆக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னாளே. மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண்ணி வேட்டையே நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதிலா ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலு விழந்து போச்சு. எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம் இல்ல வாணி. நான் செஞ்ச பாவம். லட்சுமி, நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனசு வந்து ஏதாவது செஞ்சிடுவேணும்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டுறா. பெருமையோ உரிமையோ நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காதேன். மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாடுறதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சத்தியமா சொல்றேன். பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேட்கிறேன். அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாழற உரிமையை நீ எடுத்துக்க. என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிற? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல. நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்பா? ஆஹா, அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அழணும்னு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பயலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? பா வேண்டாங்க. உங்களை தள்ளி விட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. வாங்க போலாம். பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாபம் நான் என் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவுமா, சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன், என்ன வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அது போனா போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னமா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன உன்னை போல 4 கையா புருஷனுக்கு 2 கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி, உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு. அந்த திமிரு உனக்கு மகா திமிரு பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம் அவ எனக்கு தண்டனை கொடுத்திருக்கா. நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போனதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பட்டாப்லதான். கோயில் ரத மாதிரி இங்கே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா தான் வருவான். என்ன அவனை போய் மிரட்டுற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடான்னு. அன்னைக்கு என்ன பேசுறேன்? சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா நீ? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்டார். பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி. குடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புறம்பல் தயாரு. நானா புலம்பலடா, அவன் தாண்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேத்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகி நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறது சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்க தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது? ஒன்னல்தான் அயோக்கிய பயல. ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோக மாட்டியா நீ? உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு. எந்திரிச்சு வெளியே போறேன்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க.
ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்றது தப்பு. அது ஏன் ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வருது பாரு. வந்தாலே மகராசி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வெளியே போட்டுட்டாரே. மாறி 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 ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாசம் உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதடா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். வந்தா என்ன பண்ணுவேன்? இவ்வளவுதானடா நீ. ரவி, நீ சும்மா இரு. இந்த பைத்தியத்திட்டு போய் பேசிட்டு பா போலாம். துண்டா வருவேன். இன்னைக்கு சொல்றேன், இந்த துண்டு கூட இல்லாம தெருவுல நீ அலைய போற. பெரிய துர்வாச முனிவர் சாபம் விடுறாரு. மாறி போடா சோமாரி. என்ன தம்பி இவங்கிட்ட தகராறு பண்ணிட்டு வாங்க போலாம். போடா வாங்க வாமா. என்ன சவால் சுந்தரி, வனவாசம் புறப்பட்டாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா? இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்ற. கரெக்ட். பஞ்சபாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுனன், குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகுல சகாதரன் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தெருக்கூத்தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிறது. பெரிய கீதை சொல்றேன். போடா போடா. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. என்ன சிரிக்கிறீங்க? இப்பதானே சொன்னா சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகை இல்ல. அவர் சொன்னது சமூகத்துக்குங்க. இவரு சிரிக்கிறதுக்கு வேண்டி அழுகுறாரு. ஓ, பொண்ணு நான் பின்னால கவனிக்கிறப்போ திரும்பாம்பு. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம், ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால் இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒட்டுன அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். எழுதுங்க எழுதுங்க. மாப்பிள்ளை பையனை பிடிச்சிருக்கோம். வெள்ள போயிட்டோம், அழைச்சு போமா. லட்சுமி கொஞ்சம் எப்படி வாமா, அப்படியா? என்ன தாத்தா? அவங்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க, அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. ஆமா, சரி சரி சரி. தனியா வந்திருக்க? அத்தா அத்தா நமஸ்காரம் டீமே. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடடே நீயா? ஐயோ, இது பெரிய மனுஷங்கெல்லாம் வர்ற இடமாச்சே. நீ எப்படி இங்க? தெரியும் மாதிரி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏதோ உன்கிட்ட பழகுன தோஷத்துக்காக ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன். ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற. இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா. கேப்பா கேலி பண்றேன். ஜாலியா இருக்கும்போது நல்லா இருந்துச்சா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. இல்ல, கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அத நினைச்ச உடனே என்ன அறியாமையே சிரிப்பு வந்துருச்சு. இவெல்லாம் கௌரவத்தை பத்தி. இந்தடா, நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு மாதிரி. நீ லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ வாஸ்தவம் தான். பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகரா ஆட விட்டுட்டு நீ ஒரு மூளையா நின்னுட்டு கலெக்ஷனை கவனிச்சுக்கிய. ஏன்டா சும்மா அழட்டிக்கிற? ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா நினைச்சியா? அப்ப தப்பு தெரியல. சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை? வழி கேட்ட சொன்ன, கேட்டா கேளு, விட்டா விடு, போடா. உன்னை யாரும் வற்புறுத்தல, ஏதோ பழகின தோஷத்திற்கு யோசனை சொன்னா அவ்வளவுதான். உனக்கு இதே கதிதான் போ. இதுக்காகத்தான் நான் கல்யாணமே படிக்கல. அம்மா, ஐயோ ஐயோ. சர்வ ஐஸ்வரியத்தோட சந்தோஷமா இருக்கணும் சாமி. மனசு சுத்தமா இருந்தா பொருள் தன்னால வந்து சேருது. அப்படி இந்த பொங்கல் பிரசாதத்தை ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டுமா? எதுக்கு வருஷம் பூரா தின்னுகிட்டு இருக்கிறதா? சும்மா வாரி போடுங்க சாமி. ரொம்ப பேர் பாவம் சோத்துக்கு இல்லாம வருவாங்க, பிச்சைக்காரங்களா, அவங்களுக்கு போடுங்க. பல குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் போய் தெரு தெருவா பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு போடுங்க சாமி. பாத்தியா ஜானகி, இந்த பரதேசி இப்ப எவ்வளவு கேவலமா பேசலான்னு? சன்னிதானத்துல வாயை கொட்டினா அம்மன் பாத்துக்குவா. நீங்க பேசாம வாங்க.
வாணி, சௌக்கியமாமா? நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்க கை கால் போறதுக்கு சௌக்கியமா தான் இருக்கும். ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருந்த, சேத்தலையா காலை வச்ச வாரி இறக்கிது பாரு. ஆறடா சேர் என்ன இவன் ஆண்டு அழிஞ்சு போய் ஆண்டவன்ட்ட அப்ளிகேஷன் போட வந்திருக்கா பாரு. நீதான்டா சேரு. நீ ஏன் யோசிக்கிற? நீ பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அபிஷேகம் ஆராதனைன்ட்டு ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னது இந்த பாருங்க, பூஜை நடக்கிற கோயில் முன்னால இந்த மாதிரி எல்லாம் பேசி சுவாமி சன்னதியே சாக்கடை ஆக்கிடாதீங்க. அவன் அசம்பிளியாவே சாக்கடை ஆக்கிட்டு இருக்கான். ஒரு வயல கேட்கல, இங்க வந்து கேட்க வந்துட்டியாக்கான். இல்ல, கோயில் பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? ஏசாமி, இவகிட்ட போய் சுத்தத்தை பத்தி பேசுறீங்க? பாத்தீங்களா, பரிசுத்தமானவன் இவன் ஒரு குடிகாரன், இவன் மகன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவெல்லாம் வந்துதான் பரிசுத்தத்தை காக்க போறானாக்கும். என்ன குப்பமேடா, நாகப்பன் தரிசனத்துக்காக தலை நீட்டும் போது அவன் சிரசிலேயே துப்பிட்டே. மகா பாவம், மகா பாவம், புத்துக்கு பரிகாரம் பண்றேன்னு வேண்டிக்கோ. ஆமாயா, இன்னைக்கு பாம்பு புத்துக்கு பண்ணம்ப, நாளைக்கு கரையான் புத்துக்கு பண்ணம்ப, இப்படி புத்து புத்தா பண்ணி இருந்தா ஏன் பணம் என்ன ஆகும்? பொட்டி பணம் தீர்த்துல போகனே. நாகப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. இந்த தோஷத்துக்கு நான் காரணம் இல்ல, என்ன மன்னிச்சிருப்பா. அட மகா பாவி சாமி, எச்சி எங்க துப்புறான் பாத்தீங்களா? போட்டு போங்க, அவ பண்ண கர்மாவா அவ அனுபவிப்பா. அர்ச்சனை பையன் பிறகு தானே கொண்டாங்க. ரவி நாமியாக மிருக சிசிரே ஆத்ரே ஹோத்ரே சேகாதி பரமேஸ்வர ஓம் ஸ்ரீ நமஹ ஓம் சாய் நமஹ ஓம் சாய் நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம். ஹாய் பச்சராயி, பச்சை இப்படி உட்கார உட்காரன்ற.